பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 6ஆம் திருமொழி 2ஆம் பாசுரம். பொன்னரை நானோடு மாணிக்க கிங்கினி தன்னரையாட தனி சுட்டி தாழ்ந்தாட என் அரைமேல் நின்று இழிந்து உங்கள் ஆயர்தம் மண் அரைமேல் கொட்டாய் சப்பானி மாயவனே கொட்டாய் சப்பானி. பெரியாழ்வார் சொல்கிற கண்ணன்ட்ட, எனக்காக நீ சப்பானி கொட்டாட்ட பரவாயில்ல, உன் அப்பாக்காகவாவது சப்பானி கொட்டுன்னு சொல்கிறது தான் இந்த பாசுரம். என்ன சொல்கிறான்னா, இடுப்பில் அணிந்திருக்கும் தங்கத்தால் செய்யப்பட்ட அரைஞான் கயிறு இருக்கு இல்லையா, அதோட என்ன பண்ணியிருக்கா, மாணிக்கத்தால் ஒலி எழுப்பக்கூடிய கிங்கினியும் அரைசதங்கையோடு சேர்த்து கட்டியிருக்காது அடுப்பில். அந்த ஆபரணங்கள் எல்லாம் நீ கை தொட்டும் போது ஒலி எழுப்பணும். அது மட்டும் இல்லை, சிறப்பான நெத்திச்சுட்டி போட்டுருக்கே, அது கை கொட்டும் போது அசைஞ்சு அசைஞ்சு இறங்கி தாழ்ந்து ஆடணும். என் மடியிலேருந்து நகர்ந்து உன் அப்பா ஆயத்தலைவனாக இருக்கிறாரு நந்தகோபன், அவர் மடியில் அமர்ந்து சப்பானி கொட்டு. மாயவனே, எல்லாரையும் மயக்குபவனே, நீ அப்பா பக்கம் திரும்பி சப்பானி கொட்டு அப்படின்னு பெரியாழ்வாரை சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 6ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம். பல்மணி முத்து இன்பவளம் பதித்தன்ன என் மணிவண்ணன் இலங்கு பொற்தோட்டின் மேல் நின் மணிவாய் முத்து இளங்க நின் அம்மை தன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பானி ஆள் என் கையனே சப்பானி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் சொல்கிறா, உன் காதில் தோடு இருக்கு இல்லையா, அதுவும் குண்டலமும் நன்னா அசையும்படியா ஆசையாக சப்பானி கொட்டணும் கேட்டுக்கிறா. என் நீலமணி வண்ணா, காதில் அணிந்திருக்கும் பல வகையான ரத்தினங்கள் முத்து இனியமையான பவழம் எல்லாம் பதித்திருக்கும் அழகு பரவி இருக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய தங்கத்தோடு அணிந்திருக்கிறாயே, அந்த தோட்டை விட அதிகமாக உன்னோட அழகிய வாயில் அது புன்னகை இருக்கு இல்லையா, அது முத்துப்பற்கள் தெரிய நல்லா ஒளி வீசும்படியாக சப்பானி கொட்டணும் அப்படிங்கிறா. நீ அம்மாவின் மடிக்கு வந்து சப்பானி கொட்டணும். ஒரு கையில் சக்கர தாழ்வாரையும் மறுகையில் பாஞ்சஜனையும் வச்சுட்டுருக்கியே, அது மட்டும் இல்லை, அப்படி அழகிய கையனே அப்படின்னா இது மோதல்களையும் சேர்த்து குறிக்கிறார். மோதல்கள் அணிந்திருக்கும் அழகிய கையனே சப்பானி கொட்டு அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 6ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். தூ நிலா முற்றத்தே போந்து விளையாட வா நிலா அம்புலி சந்திராவா என்று நீ நிலா நீர் புகழா நின்ற ஆயர்தம் கோ நிலாவ கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த தூய்மையான நிலா இருக்கு இல்லையா, அது முற்றத்துக்கு வந்து உன்னோட விளையாட வந்திருக்கு பாரு, அது அந்த நிலாவளி அப்படி படர்ந்திருக்கும் அந்த தூய்மையான முற்றத்தில் நிலா வந்திருக்கா இல்லையா, அதுக்காக நீ கைதட்டினாலே போரும். வானத்தில் பயணிக்கின்ற அம்புலி மாமா சந்திரா இருக்கானே, அப்படியே அது நிலைத்து நின்று சப்பானி கொட்டணும். அப்போதான் உங்கூட விளையாடுறதுக்கு அப்படியே நிற்கும். அதை எப்படி அப்பா வரும் வரை சப்பானி கொட்ட ஆயிரக்குலை தலைவனான நந்தகோபன் இருக்காரு, உன்னை எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருக்கும்படி நன்னா மகிழும்படி கொட்ட வேண்டும். அதுவும் எப்படி, பக்தன் சொன்னதும் இந்த சயனித்திருந்த நீ எங்க திருக்குடைந்தில் பாதி எழுந்து பாதி துயில் கொண்டா மாதிரி படுத்திருந்தாரு, சயனித்திருந்தாரு. அது பேர் உத்தான சயனம்னு பேர். அது சயனித்திருப்பவனே நீ சப்பானி கொட்டு அப்படிங்கிறார். ஏன்னா பக்தர்கள் சொன்னால் அப்படி உடனே எழுந்துப்பார் இல்லையா பகவான். திருமலை சிபிரான் சொன்னதுக்காக எழுந்துக்கிற மாதிரி எழுந்தாரு. அது மாதிரி அந்த உத்தான சயனம் மாதிரி பகவான் எப்போவுமே பக்தர்களுக்காக என்ன வேணால் செய்வார். அப்படிப்பட்ட நீ சப்பானி கொட்டு அப்படின்னு பாசுரத்தில் சொல்கிறார் பெரியாழ்வார் சோதை.